மணமகனை தேடுகிற பொழுது பொருளாதார மனநிலையா இருக்கும். பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எங்க வேலை பார்க்கிறாரு, வெளிநாட்டுல இருந்தா என்ன வேலை பார்க்கிறாரு, இப்படியே மணி மைண்டா தான் இருக்கும். டாக்டரா, இன்ஜினியரா, கடைசியில போனா போகட்டும், சரி கொள்கையில இருக்கிறாரா, அவருக்கு முகத்துல தாடி கூட இருக்க. இந்த முசீபத்தை நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சா நம்ம வீட்லயே முசீபத் ஆயிரும். அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஏதோ பையன் தொழுவாரா, ஃபஜ்ர் தொழுவாரா, ஐவேளை தொழுவாரா, இந்த கேள்விகள் எல்லாம் இறுதியா தான் இருக்கும். மணமகனை தேடுகிற பொழுது பொருளாதார திஞ்சனையாய் இருக்கும். பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகத்தினால் அந்த மணமகனை தேடுவார்கள். ஆனா பெண் பார்க்க செல்கிற பொழுது அப்படியே நேர் எதிராய் இருப்பதை நீங்கள் காணலாம். ஒருவேளை மணமகன் அஜரத்தா இருக்கிறாரு, ஆலிம்ஷாவா இருக்கிறாருன்னு எதிர்த்தரப்புல இருந்து பதில் வந்துருச்சுன்னா மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடும். ஆலிம்ஷாவா, ஆலிம்ஷான்னா சோறு சாப்பிட்டு தூங்குறதுதான வேலையே, அந்த சம்பளத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாத. அதே பெண் தேட செல்வார்கள், முதல் கேள்வி கேட்பார்கள், பெண் ஆலிமாவா, ஓதி இருக்கிறாரா, எந்த மதரசாவில் ஓதி இருக்கிறார். ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற முசீபத்தை நம்ம மருமகளாவது ஆலிமாவா வந்து சரிபடுத்த வேண்டும் என்கிற சிந்தனையில் ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஒரு பெண் அந்த குடும்பத்தின் அந்த கெட்ட சிந்தனைகளை, கெட்ட காரியங்களை, மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகளை எல்லாம் அவர் நினைத்தால், அவர் எண்ணினால் நிச்சயம் மாற்ற முடியும்.